இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 465 பிரியாணி ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. ஜென்ரலாக வந்து இது போல் 65 பிரியாணி வந்தால் நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை தனியாக பொரிச்சிருவோம். அதே போல் வந்து ரைஸை வந்து தனியாக குஸ்கா மாதிரி போட்டால் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்காது. அப்புறம் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு பிரியாணி 2 பிரியாணிங்கிறப்ப கடையில் வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணியோடையோ மட்டன் பிரியாணியோட ரைஸ் போட்டுறோம். அதில் பீஸ் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். தனியாக நம்ம எம்டி பிரியாணியாக போட்டு 65 போட்டோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காதுன்னு சொன்னோன்னே, ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரு 20 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்துட்றோம், போட்டு மட்டன் குஷ்கா மாதிரி போட்டுருங்க, 65 பொரிச்சு வச்சுருங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எதுக்காக இவ்வளோ தூரம் இந்த 400 பிரியாணி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மிலாடி நபியெல்லாம் முடிஞ்சுங்க. நாகூர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக அது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டே இருங்க. மௌலத் சாப்பாடுன்னு சொல்லுவோம். பாத்தியா ஓதிட்டு எல்லாருக்குமே இந்த சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்கங்க. அதனால் அவங்க எங்களுக்கு சொன்ன கண்டிஷனை 10 மணிக்கு மார்னிங் வேணும்னு சொன்னாங்க. நான் ஒரு மார்னிங் 3 மணிக்கெலாம் வந்து வேலையை ஆரம்பித்ததுனால எல்லோரும் ஹெல்ப் பண்ணதுனால ஒரு 9 மணிக்கெலாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதுதாங்க இன்றைக்கி நடந்துச்சு.